இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் சினிமாவோட 80களோட இறுதியில இளைஞர்களோட கனவு நாயகனா வலம் வந்தவர் நடிகர் ராம்கி. முழு பெயர் ராமகிருஷ்ணன். இரட்டை இயக்குநர்களான ராபர்ட் ராஜசேகர் இயக்குன சின்ன பூவே மெல்ல பேசு திரைப்படம் மூலமா தமிழ் சினிமா பயணத்தை தொடங்கி இருந்தாரு. செந்தூர பூவே, மருதுபாண்டி, இணைந்த கைகள் போன்ற பல வெற்றிகரமான படங்கள்ல நடிச்சு ரசிகர்களோட மனசுல இடம் பிடிச்சிருந்தாரு. தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்குலயும் சில படங்கள்ல நடிச்சிருந்தாரு. ஒரு கட்டத்துல சினிமா உலகில இருந்து சிறிது காலம் விலகி இருந்த ராம்கி 2013ஆம் ஆண்டு மாசாணி மற்றும் பிரியாணி போன்ற படங்கள்ல துணை நடிகரா திரும்பவும் நடிக்க தொடங்கி இருந்தாரு. சமீபத்துல லக்கி பாஸ்கர் திரைப்படத்துல முக்கிய கதாபாத்திரத்தை நடிச்சு நல்ல வரவேற்பை பெற்றிருந்தாரு. ராம்கியோட சொந்த வாழ்க்கை பத்தி பலருக்குமே தெரியாத ஒரு விஷயம், அவர் பிறந்து வளர்ந்தது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே இருக்கிற சங்கரநத்தம் அப்படின்ற கிராமத்துல தான். அந்த ஊர்லயே ரொம்பவே வசதியான குடும்பம் அவருடையது. ராம்கியோட தந்தை ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்து அதுக்கப்புறம் வேலையிலிருந்து விலகி பஞ்சாயத்து தலைவரா இருந்திருக்காரு. ராம்கியோட குடும்பத்துல எல்லாருமே கல்வியில சிறந்து விளங்குனவங்க. ஆனா ராம்கிக்கு மட்டும் படிப்பு சரியா வரல. இதனால ராம்கிய அவரோட தந்தை கண்டு கொள்ளாம விட்டதா அவரே ஒரு முறை சொல்லியிருக்காரு. படிப்பு மேல ஆர்வம் இல்லைனாலும் ராம்கிக்கு சினிமா மேல தீவிர ஆர்வம் இருந்தது. சினிமாவில நடிக்கணும் அப்படின்ற கனவோடு வீட்டை விட்டு வெளியேறின ராம்கி ஹீரோவா நடிச்ச அப்புறம் தன்னோட குடும்பத்தினரை சந்திச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் அவர் சொந்த வீட்டுக்கே போகலையா. ராம்கிக்கு 6 உடன்பிறப்புகள் அப்படின்னும் அவங்கள சிலர் மருத்துவர்களாகவும் சகோதரர் ஒருத்தர் வெளிநாட்டிலையும் செட்டில் ஆகி இருக்கிறாரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சங்கரநத்தம் கிராமத்துல ராம்கியோட குடும்பத்துக்கு அரண்மனை மாதிரி ரொம்பவே பெரிய கல் வீடு ஒண்ணு இருந்திருக்கு. ஆனா தற்பொழுது அந்த வீடு இடிஞ்சு சிதைஞ்சு போயிருக்கு. அதே போல அவங்களுக்கு சொந்தமா இருந்த 100 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்களையும் வித்துட்டு ராம்கியோட குடும்பத்தினர் சொந்த ஊரை காலி செஞ்சு மதுரை, சென்னை மற்றும் வெளிநாடுகள்ல குடியேறிட்டாங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி தன்னோட மனைவி நிரோஷா கூட சொந்த ஊருக்கு போன ராம்கி கிராம மக்களை சந்திச்சு பேசியிருக்காரு. இப்போ ராம்கியோட குடும்பத்துக்கு சொந்தமான ஒரே சொத்து அந்த கிராமத்துல இருக்கிற இடிஞ்ச அந்த வீடு மட்டும்தான். சென்னையில வசிக்கிற ராம்கி பொருளாதார ரீதியா எந்த பிரச்சனையும் சந்திக்கல. இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் நடிக்காம இருந்தவர் தற்பொழுது தன்னோட 2வது இன்னிங்ஸை பிஸியா நடிச்சிட்டு வராரு. அவரோட மனைவி நிரோஷா தற்பொழுது பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நடிச்சிட்டு வர்றதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.